வணக்கம் மக்களை. இந்த வீடியோ யாருக்கும் சொம்பு தூக்கியும் யாருக்கும் சொம்பு இறக்கியும் நாங்க போடல. மனசாட்சியை கழடி தலை சுத்தி தூக்கி போட்ட அனைவருக்கும் சமர்ப்பணம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திமுகவின் சூழ்ச்சியும் தாவேக்காவின் எழுச்சியும். ஃபர்ஸ்ட் சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா, மதுரையில் டிவிகே மாநாட்டில் ஒரு பையனை பவுன்சர்ஸ் தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க. தெரியும்ல, அதாவது டிஎம்கேக்கு பயம் வந்துருச்சு. டிவிகே நம்மளை விட பெரிய கட்சியா வளர்ந்துட்டு வருது, இவங்களை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் அவங்களுக்கு ஒரு ட்ரங்க் கார்டு மாதிரி இந்த பவுன்சர்ஸ் ஒரு பையனை தூக்கி போட்ட விஷயம் கிடைச்சிது. இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாமோ அப்படிலாம் யூஸ் பண்ணி தனக்கான ஓட்டை அவங்க அதிகம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டாங்க. அது என்னன்னா, அந்த பையனை தூக்கி போட்டாங்க இல்லையா, அவனை மாதிரியே இன்னொரு பையனை உருவாக்கி அந்த பையனுக்கு அதே கலர் சட்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டு, என் புள்ளே இந்த மாதிரி பவுன்சர்ஸ் தூக்கி போட்டுட்டாங்கப்பா, இதுக்காகவா என் புள்ள விஜயை பார்க்கறதுக்கு ஓடோடி போனா அப்படின்னு ஒரு அழுகாட்சியா ஒரு வீடியோவை போட்டாங்க. இதை பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட உண்மையான பையனே வந்து, இங்க பாருங்க, அவரு தூக்கி போட்டது என்னத்தான், அவரை இல்லை, அதுவும் அது என் மேலதான் தப்பு, அங்க ஏறக்கூடாது சொல்லி நான் தான் ஏறி போயிட்டு கிட்ட போனேன், அதனாலதான் பவுன்சர்ஸ் தூக்கி போட்டாங்க அப்படின்ட்டு உண்மை அந்த பையன் உடைச்சு விட்டதால அந்த இடத்துல டிஎம்கே வாங்குச்சு பாருங்க ஒரு பெரிய பல்பு. அடுத்த சூழ்ச்சி பாத்தீங்கன்னா, டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறவங்க பல பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு அப்படின்லாம் சொல்ல முடியாது, அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முட்டு கொடுக்கும் மிஸ்டர் முக்தார். முக்தார் முக்தார் இந்த முக்தார் என்ன வேலை பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா, மாநாடு, அதாவது மதுரை மாநாட்டில் தான் தனக்கு பப்பு வேகலை, அது ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்றதுக்காக மாறு வேஷத்துல அங்க உள்ள போனாரு. உள்ள போனவரு சும்மா என்ன விஜய் பேசுறாருன்னு அது கேட்டுட்டு வரணும் இல்லையா, அப்படி கேட்காம கீழே இருந்த வாழ்வை மூடிட்டு, அதாவது இந்த டேப்புக்கு தண்ணி வரும் இல்லையா, அதோட வாழ்வை கீழே மூடிட்டு மேல இருக்கிற டேப்பு தொண்டு தண்ணியே வரல அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு டிராமா. அந்த டிராமாவை பார்க்க ஆடியன்ஸ் வேணும் இல்லையா, அந்த ஆடியன்ஸ் அங்க வந்தவங்க தான் டிவிகே தொண்டர்கள். அவங்க முக்தார் போடுற டிராமாவை பார்த்து, அடிடே யாரா இவரு பிரம்மாண்டமா நடிக்கிறாரே அப்படின்ட்டுலாம் யோசிக்காம, ஏய் நீ முட்டை கொடுக்கும் முக்தார் தானே, அடே ஃபாலோ பண்றாடா பாடி சோடா அப்படின்னு தாளா மலைய ரெண்டு தாட்டு தாட்டி காலத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சரி, மாநாடெல்லாம் முடிஞ்சதுப்பா, இப்ப போயிட்டு மக்களை சந்திப்போம் அப்படின்ட்டு டிவிகே தலைவர் விஜய் தன்னோட பரப்புரைய தொடங்கினாரு. போற வழி எல்லாம் அவருக்கு கிடைச்ச புகழ் என்ன, பாராட்டி என்ன, மலர் மாலைகள் என்ன, இத பார்த்த டிஎம்கே காரங்களுக்கு சும்மா வாங்க இருக்கும். குபீர் குபீர்னு எரிஞ்சுது பாருங்க வயிறு. இருந்த ஃபயர் இன்ஜின்லாம் பத்தவே இல்லையா. இதுல எப்படா ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம், இதுல ஒரு குட்டையை குழப்பி விட்டா தானே நமக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த திமுகவினருக்கு கிடைச்சிது பாருங்க ஒரு சான்ஸு. அடுத்த மாசம் கரூர்ல நடக்க வேண்டிய பரப்புரைய டிவிகே தலைவர் விஜய் இந்த மாசமே நடத்தினாரு. கிடைச்சதுடா ஒரு வாய்ப்பு, இதை எப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும். கூப்பிடுறா நம்ம செயல் வீரர் செந்தில் பாலாஜி, அதாவது 10 ரூபாய் செந்தில் பாலாஜி அப்படின்னதோ, கரூர் என் கோட்டடா அப்படின்னு வந்து நின்னாரு செந்தில் பாலாஜி. அந்த பக்கம் விஜயும் வந்து நின்னாரு, தன்னோட பேச்சையும் தொடங்கினாரு. விஜய் பேச ஸ்டார்ட் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துல கரண்ட் கட் ஆனது என்ன, ஆம்புலன்ஸ் அடுத்து உள்ள வந்தது என்ன, விஜய் மேல செருப்பு வீச்சு நடந்தது என்ன, மக்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டது என்ன, அதெல்லாம் தெரிஞ்ச விஜய் இங்க ஏதோ ஒரு கலவரம் உண்டாக போது நம்மளால பிரச்சனை வேணான்னு கிளம்புனது என்ன, ஆம்புலன்ஸ் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்தது என்ன, அடுத்த 10 நிமிஷத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது என்ன, அங்க வந்தது மட்டும் இல்லாம அழுகாட்சியா ஒரு டிராமா கிரியேட் பண்ணி மக்களே நம்ப முடியாத அளவுக்கு நடிச்சது என்ன, அடுத்த 1 மணி நேரத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதி உதவி அறிவிச்சது என்ன, துணை முதலமைச்சர் தன்னோட துபாய் பயணத்தை ரத்து செஞ்சுட்டு கரூர் வந்தது என்ன, அடடா மூச்சே வாங்குதுங்க. நம்ம தமிழக அரசு இவ்வளவு வேகமா செயல்படணும் நான் தெரிஞ்சுக்கிட்டது அன்னைக்கு தாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. விஜய் மேல அரசியல்வாதிகள் தான் வன்மத்தை கொட்டுறாங்கன்னு பார்த்தா திரைத்துறையினர் கொட்டுறாங்க பாருங்க தன்னோட வன்மத்தை. இதுவரைக்கும் எதுக்குமே ட்வீட் செய்யாத, எதை பத்தியுமே பேசாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா
இந்த கரூர் சம்பவத்தை பத்தி ட்வீட் போடுறாரு. மறுநாள் அவங்க ஒய்ஃப் என்னடானா இதை பத்தி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு மிஸ்டர் சத்யராஜ் சீ அப்படின்னு சொல்றாருங்க. சாரி, வன்மத்தை பார்த்தோம். அடுத்து சொம்பு பார்க்கலாமா? முதல் சொம்பு நம்ம அண்ணன் சீமான் தாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா அவரே மன வருத்தத்தில் இருப்பாரு. ஏங்க அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசின அவரு. அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருக்கோம். அவர் போலேன்னா நாங்கள் தான் போகிறோம்ல, தம்பி போலேன்னா அண்ணம்பி பார்க்கணும். என்ன மனுஷன். மறுநாள் முழுசா சந்திரமுகியா மாறின நம்ம அண்ணன் சீமானை பார் அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தாங்க. விஜய் இந்நேரம் இங்க வந்து நின்று இருக்கணும்ல அப்படின்னு எல்லாம் பேச செஞ்சாரு. இதுல எதுடா உண்மை, எது உங்களோட ரியல் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி பாக்குறவங்களுக்கே குழம்பி போச்சு. ஒரு தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும். அது இல்லை. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவர் போலேன்னா நாங்கள் தான் போகிறோம்ல. ஏன்ட்டு என்ன சொன்ன? இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இதுல எதுல உண்மை? அது வேற வாயி, இது நார வாயி. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அவரு பண்ணாரு பாருங்க ஒரு சம்பவம். இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனைக்கு மத்தியில விஜயோட குஷி படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கொந்தளிச்சவரு. இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறான், மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா, இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு? மறுநாளே தனுஷ் படத்தோட இட்லி கடை படத்தை குடும்பத்தோட போய் ரசிச்சது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு ப்ரமோஷன் வேற பண்ணாரு. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? அண்ணே இதெல்லாம் நியாயமான? What bro? It's very wrong bro. அடுத்த சொம்பு புரட்சி போராளி திருமாவளவன். அதாவது நம்ம திருமா அண்ணன் தாங்க. விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு சாடினவர் தான் நம்ம திருமா அண்ணன். இவர் பண்ண வேலை என்ன தெரியுமா? கார்ல இவர் போவாராம், இவருக்கு பின்னாடி இவரோட தோதெல்லாம் வருமா. இவங்களே போய் ஒரு 2 வீலர் பைக்ல போற ஒரு வக்கீலை இடிப்பாங்களாம், இவங்களே சண்டையும் போடுவாங்களாம். அந்த வக்கீல் பெரிய மனசு பண்ணி உள்ள திரும்ப அண்ணன் இருக்கிறாரு சரின்ட்டு சைலண்டா போனா இவங்க தொண்டர்கள் இருக்காங்கள போய் அவரை அடின்னு அடிப்பாங்களாம். உள்ள இருக்கிற திரும்ப அண்ணன், அதாவது தலைமை பண்பு மிக்க நம்ம திரும்ப அண்ணன் இதை எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்கல, தன்னோட தொண்டர்களை அந்த இடத்துல கட்டுப்படுத்தவும் செய்யல. அண்ணன் இங்கன்னு போச்சு உங்க தலைமை பண்பு. இப்போ திமுக பதட்டப்பட்டு என்னென்னலாம் குரலி வித்த பண்ணாங்க, எப்படியெல்லாம் தன்னோட ஆதிக்கத்தை காட்டினாங்க, இப்படிலாம் அராஜகம் பண்ணாங்கன்றதை பார்ப்போமா? எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ற திமுக எதுக்கு செந்தில் பாலாஜியை வச்சு ஒரு ஸ்லைட் ஷோவை கிரியேட் பண்ணி அதை மக்கள்கிட்ட நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தோம், இப்படிலாம் மக்களுக்காக நாங்கள் சேவை செஞ்சோம் அப்படின்னு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணணுங்க. அதுவும் அதில் அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் கிளிப்ஸ் மட்டும் எடுத்து காமிச்சு எதுக்கு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்? அது கூட பரவாயில்ல, ஐஏஎஸ் மேடம் கிட்ட கொடுத்து ஒரு விசாரணை குழுவை அமைச்சு இதுல என்ன நல்லா ஃபோர்ஜரி வேலை நடந்திருக்கு அப்படின்றத காட்டாதீங்க, இதுல நமக்கு பாசிட்டிவா இருக்கிறத மட்டும் காட்டுங்கன்ட்டு சொல்ற மாதிரி எதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க? இது மட்டும் பண்ணா பரவாயில்ல, சோஷியல் மீடியால யூடியூபர்ஸ் யாரெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டா கூட இல்லைங்க, எது உண்மைன்றதை உடச்சி காட்டினாங்களோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தன்னோட அராஜகத்தை காமிச்சிங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப தவறுங்க, ரொம்ப தவறு. சரி, அரசியல்வாதிங்க தான் இப்படி பண்றாங்க, திரைத்துறையினர் தான் இப்படி பண்றாங்க, நீதிபதிகள் நீதி அரசர்கள் அவர்களாவது உண்மைய மக்களுக்கு தெரிவிப்பாங்க, உண்மைக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் விஜயை திட்டத்தான் செஞ்சாங்க. முழு காரணமும் விஜய் தான்ட்டு சொன்னாங்க. ஆனால் விடுவாங்களா நம்ம டிவிகே வாரியர்ஸு? சும்மாவா விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா? அந்த அரசியல்வாதியிலிருந்த அந்த ஜட்ஜஸ் வரைக்கும் அவங்களோட பின்புலத்தை எடுத்து மக்களுக்கு பட்டுன்னு காமிச்சாங்க பாருங்க. வேற லெவல். இந்த இடத்துல அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே தாங்க ஆகணும். நீ வேறயா? நீ வேறயா?
சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அரசியல்வாதிங்க, நீதி அரசர்கள், திரைத்துறையினர் எல்லாருமே விஜய் மேலே தப்பு சொன்னீங்களே, ஏன் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துலேருந்து ஒரு குடும்பம் கூட விஜய்க்கு எதிராக தன்னோட வாய்ஸை கொடுக்கல? அதை பற்றி யோசிச்சிங்களா? ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும், யார் மேலே தப்பு இருக்கு, இது எதனால் நடந்தது, இதுக்கு சூழ்ச்சி செஞ்சது யாருன்றது முதற்கொண்டு அந்த மக்களுக்கு தெரியுங்க. மக்களுக்கு தெரியாதா யார் உண்மை, யார் பொய், யார் வேஷம் ஆடுறாங்க, யார் ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு? 41 குடும்பத்துலேருந்து ஒருத்தர் கூட விஜயை தப்பாக பேசலை. நீங்கள் அழுக வேண்டாம்னு நானும் ஆறுதல் சொன்னேன். நான் வர்றேன், நேரில் வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வரேன்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் வருவார். நல்லா நம்ம கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல மனுஷன் தான். இவ்வளோ பிரச்சனையிலேருந்து விஜய் மீண்டெழுந்து வராருன்னா அதுக்கு காரணம் அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்களோட ஆன்மா தான். அது விஜய்க்கு துணையாக இருக்குது, உண்மைக்கு துணையாக இருக்குது. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் யாருக்கும் சொம்பு தூக்க மாட்டேன், சொம்பு இறக்க மாட்டேன்னு ஆரம்பத்தில் வசனமெல்லாம் பேசுனீங்க. இப்போ விஜய்க்கு ரொம்ப தான் சொம்பு அடிக்கிறீங்க. நீங்கள் என்ன விஜய்க்கு சிங்சாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. எங்களுக்கு கேட்குது. கிடையவே கிடையாது. இதே மாதிரி தவறு டிவிகே தலைவர் விஜய் செஞ்சாலும் நாங்கள் கேட்போம்.